வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழுக்கான கொஷின் ஆன்சர் தான். நம்ம ஆல்ரெடி 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் கொஷின் ஆன்சர் அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் படித்தாலே போதும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 100க்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களால் வாங்க முடியும். அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும். அதனால் இதை நீங்கள் படித்தாலே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் எந்த தேர்வில் வேணாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசாரக்கோவை. நன்றியறிதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்ற சொல்லின் பொருள் என்ன? எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? கயத்தூர். ஆசாரக்கோவை என்ற சொல்லின் பொருள் என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பொறை. அறிவு பிளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? அறிவுடைமை. இவை பிளஸ் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? நன்றி பிளஸ் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பொறை பிளஸ் உடைமை. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? துன்பம். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு. தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது எது? நாட்டுப்புற பாடல்கள். நந்தவனம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பூஞ்சோலை. பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? இசை. பார் என்ற சொல்லின் பொருள் என்ன? உலகம். இளைத்து என்ற சொல்லின் பொருள் என்ன? பதித்து. முத்தேன். கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி. மா, பலா, வாழை. முத்தமிழ். இயல், இசை, நாடகம். தாலாட்டு எந்த இலக்கியங்களுள் ஒன்று? வாய்மொழி இலக்கியங்களுள். தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் டேஸ் என்று பெயர் பெற்றது? தாலாட்டு. தாள் பிளஸ் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. தாலாட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தாள் பிளஸ் ஆட்டு. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பாட்டு பிளஸ் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கண் பிளஸ் உறங்கு. வாழை பிளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வாழை இலை. கை பிளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர் சொல் என்ன? மறைந்த. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே டேஸ் வாழ்க்கை முறையாகும். தமிழரின். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எவ்விழா? பொங்கல் விழா. உழவர்கள் டேஸ் திங்களில் விதைத்து டேஸ் திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர். உழவர்கள் ஆடித்திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்து பயன் அடைவர். டேஸ் திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். தைத்திங்கள். தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் விழா எவ்விழா? பொங்கல் விழா.
அறுவடை திருவிழா என்று போற்றப்படும் விழா எது? பொங்கல் விழா. உழவர் திருநாள் என்று போற்றப்படும் விழா எவ்விழா? பொங்கல் விழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நன்னூல் நாற்பா. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் எது? போகித் திருநாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் கொண்டாடப்படும் விழா எவ்விழா? போகித் திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை டேஸ் விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழா. பொங்கல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். பொங்கிப் பெருகி வருவது. தை முதல் நாளில் டேஸ் தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் டேஸ் நாளாக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது எவ்விழா? மாட்டுப் பொங்கல். மாடு என்ற சொல்லுக்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு. செல்வம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக டேஸ் விளங்குகின்றன. மாடுகள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? கிமு 31. மஞ்சு விரட்டு என்பது என்ன? மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. மஞ்சு விரட்டுதலின் வேறு பெயர் என்ன? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் விழா எவ்விழா? காணும் பொங்கல். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எது? பொங்கல் விழா. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. லோரி. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. உத்தராயணம். கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர்? அறுவடை. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர்? தோரணம். பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? போகி பிளஸ் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண டேஸ் தரும்? இன்பம். பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும்? துன்பம். மற்போரில் சிறந்தவன் யார்? நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன? மாமல்லன். பஞ்சபாண்டவர் ரதம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். நரசிம்மவர்மனின் காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். அச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். நரசிம்மருக்கு பாறையின் நிழல் எதை போன்று தோன்றுகிறது? யானை. நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை மாமல்லபுர சிற்பங்கள்? 4. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் உயிர் உள்ளவை போல எந்த பாறையில் காணப்படுகின்றன? அச்சுனன் தபசு. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். அவை குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எங்கு உள்ளது? மாமல்லபுரம். மழைக்காலத்தில் இரு பாறைகளுக்கு நடுவே மழைநீர் பாய்ந்து வருவது எதை போன்று உள்ளது? ஆகாய கங்கை ஓடி வருவதை போல. அச்சுனன் தபசு வேறு பெயர் என்ன? பகீரதன் தவம்.
சிற்பக் கலைகளின் உச்சம் எது? அர்ச்சுனன் தபசு. மாமல்லபுரத்தை இப்போது எவ்வாறு அழைக்கின்றனர்? மகாபலிபுரம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம். மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 8. நா, 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 லா, 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 ரா, ரா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நா. நாவின் நுனி மேல்வாய் பகுதியின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நா. தகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? டன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ரன்னகரம். டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், அதற்கு எடுத்துக்காட்டு தருக. கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும், அதற்கு எடுத்துக்காட்டு தருக. மன்றம், நன்றி, கன்று. நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும், அதற்கு எடுத்துக்காட்டு தருக. வானம், வெடி. பனி, வேலை, வேலை. வானம், ஆகாயம். பனி, குளிர்ச்சி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா. பொருள் வேறுபாடு உணர்க. விலை, பொருளின் மதிப்பு. இலை, செடியின் இலை. விளை, உண்டாக்குதல். இலை, மெலிந்து போதல். விளை, விரும்பு. இலை, நூல் இலை. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தோன்றும் எழுத்து எது? ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ரா. ஏரி, நீர்நிலை. கூரை, வீட்டின் கூரை. ஏரி, மேலே ஏரி. கூரை, புடவை. பொருள் வேறுபாடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது டேஸ், தலை. இந்த தலை வரும். இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த ரா வரும். பறவை வானில் டேஸ் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ டேஸ் வீசும். மனம். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். கண். குழந்தைகள் டேஸ் விளையாடினர். பந்து. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். கோலம். வெல்கம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர்ஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. சிற்பங்கள். மேக்கப் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. ஒப்பனை. சிப்ஸ் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. சில்லுகள்.
டிஃபன் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கூறுக. சிற்றுண்டி. உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தவர் யார்? திருவள்ளுவர். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பொருள் பிளஸ் உடைமை. உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுதுக. உள்ளுவதெல்லாம். பயன் பிளஸ் இலா என்பதை சேர்த்து எழுதுக. பயனிலா.